இந்த கிட்னி பார்த்திங்கன்னா அவரை விதையை போன்ற அமைப்பு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு கிட்னி வந்து 150 கிராம்ஸ் 150 கிராம் தான். அந்த 150 கிராமே உள்ள இந்த கிட்னி சரியாக செயல்படணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் வரும். இப்போ கிட்னி டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் மருந்து மாத்திரைகள் தனக்குத்தானே மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கிறது. உலக சுகாதார நிறுவனம் என்னன்னு சொல்லி சொன்னால் 99% கிட்னி டிசீஸ் வருவதற்கு காரணம் வந்து நீங்கள் இந்த அலோபதி மருந்தை தனக்குத்தானே எடுத்துக்கொள்வது அப்படி சொல்கிறாங்க. 1% வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு காரணம் வந்து பூச்சிக்கடிகள் இல்லையா, விஷ சந்துக்கள் கிடைக்கிறதுனால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இயற்கையாக நீங்கள் கிட்னி சிறுநீரக குறைபாடு வராமல் நீங்கள் தடுத்துறதுக்கு என்ன உத்திகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மருந்து மாத்திரையை தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூலிகையினுடைய அளவோடு எடுத்துக்கணும். இந்த யூரின் வந்துச்சுன்னா அடிக்கடி போயிடணும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கிட்னி டிசீஸ், க்ரானிக் கிட்னி டிசீஸ், சிகேடி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம நிறையா திருப்பி அதை பற்றி பேசியிருக்கோம். அதாவது நேச்சுரலாக இயற்கையாக அந்த கிட்னி டிசீஸில் எப்படி வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கிட்னி பார்த்திங்கன்னா அவரை விதையை போன்ற அமைப்பு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு கிட்னி வந்து 150 கிராம்ஸ் 150 கிராம் தான். அந்த 150 கிராமே உள்ள இந்த கிட்னி சரியாக செயல்படணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் வரும். நம்ம இறைவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதெல்லாம் மிக முக்கியமான உறுப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களோ இறைவன் அது வந்து 2ஆக படைச்சிருக்காங்க. அப்போ கிட்னி வந்து மிக முக்கியமானது தானே. அதனால இந்த கிட்னியை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கிட்னி டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் மருந்து மாத்திரைகள் தனக்குத்தானே மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கிறது. இது ஒன்று. அதாவது ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு சொன்னால் நீங்கள் எவ்வளோ டோஸ் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்களுடைய நல்ல எக்ஸ்பர்ட் உள்ள மருத்துவத்தை நீங்கள் வாங்கி தான் சாப்பிடணும். நீங்கள் கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு லேடி வந்தாங்க, அவங்கள்ட்ட கிட்னி ப்ராப்ளம் வந்து போச்சு. கிரியாட்டின் அதிகமாக இருக்குது, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, யூரியா அதிகமாக இருக்குது. இது எப்படிமா உருவானுச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க மூட்டு வலிக்காக வந்து அவங்களே போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி மருந்து மாற்றி சாப்பிடுவாங்களாம். அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு அது மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இன்னொரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 நண்பர்கள் என்கிட்ட வந்து அறிமுகமாகறாங்க. அறிமுகமாகிட்டவுடனே சார் இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து அக்குபஞ்சர் சரி பண்ண முடியுமா, வருமத்தை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சரி பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன கேட்டிங்கன்னா 2 நண்பர்கள் 2 பேரும் கிட்னி டிசீஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலோபதி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி, எங்களுக்கு அலோபதியை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் என்னன்னு சொல்லி சொன்னால் 99% கிட்னி டிசீஸ் வருவதற்கு காரணம் வந்து நீங்கள் இந்த அலோபதி மருந்து தனக்குத்தானே எடுத்துக்கொள்வது அப்படி சொல்கிறாங்க. 1% வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு காரணம் வந்து பூச்சிக்கடிகள் இல்லையா, விஷ சந்துக்கள் கிடைக்கிறதுனால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த 2 நண்பர்களும் ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தில் என்னன்னா பெரியானங்கையை வந்து நீங்கள் சாப்பிட்டா பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு எழுதியிருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் அவங்க நெய்வேலியில் இருந்திருக்காங்க. நெய்வேலி பின்னாடி தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் வந்து பெரியானங்க வந்துட்டு தோட்டம் போட்டாங்க. 2 பேரும் தோட்டம் போட்டு டெய்லி அரைச்சி குடிக்கிறது. டெய்லி அரைச்சி கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்னி அவுட் ஆகிப்போச்சு. அப்போ பாருங்கள், மூலிகை வந்து நல்லது தான். ஆனால் மூலிகை கூட அளவோட எவ்வளோனாலும் எந்த அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த ஒரு கேஸாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு 3வது வகையை சொல்லிட்டேன், மூலிகையை தனக்கு தானே எடுத்துக்கிறது. 4வது வகையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு லேடி வந்தாங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு எப்படிமா இது வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்குங்களா, எடுத்துக்கிற மாட்டேன். மூலிகை நீங்கள் தனக்கு தான் எடுத்துட்டீங்களா, அதையும் எடுத்துக்கிற மாட்டேன். எப்பாச்சும் விஷம் தெரிஞ்சிச்சா, அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டால், அவங்க ரொம்ப ஹைஜீனிக்காக பப்ளிக் டாய்லெட்லாம் போக மாட்டாங்களாம். அவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. அங்கே வேலை பார்த்துட்டு அங்கே வேலை பார்க்குறாங்க. அங்கே வந்து பாத்ரூம் போக மாட்டாங்களாம், பாத்ரூம் போக மாட்டாங்களாம், அடக்கி வச்சுருப்பாங்களாம். காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 5:30 மணிக்கு அடக்கி வச்சுக்கிறது. எப்படிங்க கிட்னி டேமேஜ் ஆகாமல் போகும்? அப்போ யூரின் வெளியேற்றல் சொன்னால், யூரினரி பிளாடர் வேலை செய்யலை சொன்னால் கிட்னி அதோடைய வேலையை வந்து நிறுத்திக்கிறோம். ஓகேவா? அப்போ கிட்னி வந்து அங்கே டாக்ஸின்ஸ் வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணி, அதனால் யூரின் வந்துச்சுன்னா போயிடணும். ஓகேவா? இதை வந்து பாதுகாக்கக்கூடாது. எப்போவுமே பார்த்து சிஸ்டம் பாருங்கள், யூரினரி பிளாடர் நிரம்புறதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சென்சரி நர்வ் மூலமாக பிரெயினுக்கு போகும். பிரெயின் வந்து கட்டளையிடும், போங்க பாத்ரூம் போங்க அப்படின்னு சொல்லி. எப்போ கட்டளையிடும்? நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு
வசதி இருக்கிறப்ப கட்டளையிடும். ஓகே, அதை அப்பப்போ செஞ்சிடணும். இன்னொரு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு பாத்ரூம் போனால் நம்மளுக்கு யூரின் போகிற மாதிரி சென்சேஷன் வரும். இது ஒரு வகை. ஆகையினால் இந்த யூரினை அடக்க வைக்கக்கூடாது. அப்போ இந்த யூரினில் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன பார்க்கணும்னு சொன்னால் கிரியாட்டின், யூரியா, யூரிக் ஆசிட் இது 3ஐயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து அக்குபஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் K3 K10 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து போடுவதனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த கிரியாட்டினோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம். அது இல்லாமல் DU20 உச்சந்தலையில் அதை போகிறதுனால ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். அடுத்து மாக்ஸா சிகிச்சைன்னு சொல்லுவோம். அந்த மாக்ஸா சிகிச்சையை வந்து நீங்கள் வந்து இங்கே DU20யில், அதாவது உச்சந்தலையில் இருக்க DU20 இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பண்ணலாம். அது பண்ணுறப்ப ஒரு அந்த முடி டேமேஜ் ஆகாமல் ஒரு சிஞ்சர் இருக்கு இல்லையா, இஞ்சி, அந்த இஞ்சியை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி, பேப்பருக்கு ஸ்லைஸ் பண்ணி அதை வச்சு சூடுபடுத்துனீங்கன்னா அது ஹீமோகுளோபினை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். இது இல்லாமல் இயற்கை முறையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் வர்ற அந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து இயற்கையாக சில வழிமுறை பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா ஆவி குளியல், நீராவி குளியல்னு சொல்லிட்டு நீராவி குளியலில் வச்சுக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இந்த வேர்த்துவாரங்கள் வழியாக வந்துடுது. அதில் வந்து அதாவது இந்த வேர்வை துவாரங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்துடும். அதை பண்ணுறோம். அடுத்து வந்து மண்குளியல், வாழையிலை குளியல் இது மாதிரியான பண்ணிவிட்டு நீங்கள் கிரியாட்டின் அளவை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து நம்ம குறைச்சிட்டு வரோம். இதில் வந்து நீங்கள் இயற்கையாக நீங்கள் கிட்னி சிறுநீரக குறைபாடு வராமல் நீங்கள் தடுத்துறதுக்கு என்ன உத்திகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மருந்து மாத்திரையை தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளக்கூடாது. மூலிகையினுடைய அளவோடு எடுத்துக்கணும். இந்த யூரின் வந்துச்சுன்னா அடிக்கடி போயிடணும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். நாவப்பழம் இருக்கு இல்லையா, நாவப்பழம். ஸோ இந்த நிறம் பாருங்கள், நம்ம கிட்னிக்கு வந்து நம்ம சிறுநீரகத்தோட தொடர்புடைய நிறம் வந்து கருப்பு. உணர்வு வந்து பயம். ஓகே, பயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது, கருப்புக்கும் சிறுநீரகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த நவாப்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு அந்த கொட்டையை நீக்கிட்டு ஜூஸ் போட்டு இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அது இல்லாமல் நம்ம சாதாரண கருந்திராட்சை இருக்கு இல்லையா, வெள்ளத்திராட்சை நாட் அப்ளிகபிள், கருந்திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டே வந்துட்டு இந்த K3 K10 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தம் கொடுத்து வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுடைய கிரியாட்டின் அளவு வந்து குறைஞ்சி போயிடும். அது இல்லாமல் நான் சொன்ன இயற்கை வைத்து முறைகள்லாம் பார்த்து நீங்கள் வந்து அதை கிட்னியை வந்து சரி பண்ணிக்கலாம். இதை கிரியாட்டின் நீங்கள் சரி பண்ண சொன்னால் அடுத்த ஒரு ஸ்டேஜில் வந்து டயாலிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ டயாலிஸ் பண்ண சூழ்நிலை வந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் அதான், உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும் நிறைய பிரச்சனை, எப்போ தான் டயாலிஸ் கூட்டு போக வேண்டியிருக்கும். அதை நீங்கள் தடுப்பதற்கும் வருமுன் காப்பதற்கும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சரி, இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் தான் சிறுநீரக குறைபாடு இருந்தால் தான் பண்ணலாமான்னு கிடையாது. நீங்கள் வந்து ப்ரிவென்ஷன் மெஷரில் வந்து நீங்கள் வந்து அந்த K3 K10 அப்புறம் அப்படிங்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, நவாப்பழம் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை இயற்கையாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த நம்ம கருந்திராட்சை இருக்கு இல்லையா, அந்த ஜூஸையும் நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் புதினா டீ. அதை விட அருமையான ஒரு இயற்கை வைத்தியம் எதுவுமே கிடையாது. புதினா இருக்குல்ல, நான் பிரியாணி போடணும் புதினா, அதை வாங்கிட்டு வந்து சுடுதண்ணில் போட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீனியோ வெல்லம் போட்டு அதையும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து இயற்கையோடு வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து எந்த விதமான சிறுநீரக செயல்பாடு குறைவு இருக்காது. அதனால் இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உறவுகளுக்கும் அனுப்பி வைங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.